இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா நேச்சர் கியூர், இப்போது மதுரையில் அண்ட் BROLL ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். வைத்தியன் யூடியூப் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா, காலை நேரத்துல நம்ம எந்த மாதிரி உணவுகள் சாப்பிடுறது நல்லது, மதிய நேரத்துல ஆரோக்கியமா நம்ம சாப்பிட வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, காலை அண்ட் மதியம் உணவு முறைகளை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். காலை நேரத்துல ஆரோக்கியமா நாம எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள், இட்லி அல்லது பிளெயின் தோசை, தொட்டுக்கிறதுக்கு சாம்பார் மிகவும் நல்ல ஆரோக்கியமான காலை உணவு. தேங்காய் சட்னி வேண்டாம். பொங்கல், பூரி, உப்புமா, மசாலா தோசை, கிச்சடி, வடை போன்றவற்றை தினசரி சாப்பிட்றத நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது. காலை உணவுக்கு இட்லி தோசை இல்லாமல் மாற்று உணவு வேண்டும்னா பால் சேர்த்த கார்ன்ஃபிளாக்ஸ் அல்லது கோதுமை ஃபிளாக்ஸ் மற்றும் ஒரு ஆப்பிள் எடுத்துக்கலாம். சம்பா கோதுமை ரவையோட நிறைய காய்கறிகளை சேர்த்து செய்கிற உப்புமாவும் ஒரு டம்ளர் மோரும் மிகவும் சமச்சீரான உணவு. அடுத்து முழு கோதுமை ரொட்டி, ஒரு முட்டை, ஒரு டம்ளர் பால், இதெல்லாம் ஒரு பழத்தோட சாப்பிடலாம். பழத்துக்கு பதிலாக ஒரு டம்ளர் ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கலாம். இது அவசரமாக சாப்பிட்டுட்டு ஓடுறவங்களுக்கு ஏற்ற குயிக்கான பிரேக்ஃபாஸ்ட். ஓட்ஸ் இல்லைனா கேழ்வரகு கஞ்சியும் கூட ரொம்ப வேகமாக நம்மளால் தயாரிக்க முடியும். இதுவும் காலை உணவுக்கு நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இதுதான் காலை நேரத்தில் நம்ம சாப்பிட வேண்டிய ஆரோக்கியமான உணவுகள். மதிய வேலைக்கு வருவோம். மதிய நேரத்தில் ஆரோக்கியமான மதிய உணவு அப்படின்னா நம் தென்னிந்திய உணவு தான். அரிசி சாதம், நிறைய பருப்பு, கீரை மற்றும் கூட்டு, இதுதான் நல்ல மதிய உணவு. கலந்த சாதம், அப்பளம், ஊறுகாய், ஸ்வீட்டு இதெல்லாம் சாப்பாட்டில் இருக்கவே கூடாது, அவாய்ட் பண்ணிடுங்க. முடிந்தவரை சாதத்தை குறைத்து காய்கறிகளினுடைய அளவை கூட்டிக்கிறது ரொம்ப நல்லது. சாதம் சாப்பிடாதவங்க பிளெயின் சப்பாத்தி இல்லைனா ஃபுல்கா, இதை பருப்போட அல்லது பருப்பு சேர்த்த கீரை கூட்டோட சேர்த்து சாப்பிடலாம். இதோட ஒரு கப் தயிர் பச்சடி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அசைவம் சாப்பிடுறவர்களா இருந்தா கோழி இறைச்சி, மீன் போன்ற வெள்ளை நிற இறைச்சியை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. சிவப்பு இறைச்சியை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தணல்ல வாட்டினது, சுட்டது, டிக்கா போன்றவையே உடம்புக்கு நல்லது. கிரேவி கலந்த அசைவ உணவு வேண்டவே வேண்டாம். உப்பும் எண்ணெயும் அதிகமாக இருக்கிறதுனால அவற்றை பருமனாக இருப்பவர்களும், சர்க்கரை நோயாளிகளும், உயர் இரத்த அழுத்தம் உள்ளவர்களும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். இவைகள் மதியத்தில் நம்ம சாப்பிட வேண்டிய உணவுகள். காலை மற்றும் மதிய நேரங்களில் நாம் சாப்பிட வேண்டிய ஆரோக்கிய உணவுகள் என்னென்ன அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறந்துடாம அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நாங்கள் கொடுக்குற வீடியோ அந்தந்த டைமுக்கே உங்களை வந்து அடையும்.